நிக்கோலஸ் மாத்ரோவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வந்திருக்கு. நீங்களும் உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளும் இந்த வெனின்சுலா விட்டு போயிருங்க அப்படின்னு. பட் இவங்க எதையாவது சொல்லிட்டு இருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு இதை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஜனவரி 3ஆம் தேதி பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு, வெனின்சுலா கண்ட்ரிக்குள்ள ஊடுருவி அங்க அப்பாவி மக்கள் மேல ஒரு பாம்லாம் போட்டு அங்க ஒரு அட்டாக் நடத்தி அங்க இருக்கிற வெனின்சுலா பிரசிடென்ட் மாத்ரோவையும் அவரோட ஒய்ஃபையும் நாடு கடத்திருக்காங்க. எப்படின்னா கண்ணை கட்டி அவங்கள ஒரு நாடு கடத்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா ஜெயில இருக்காங்க. ஆபரேஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ்னு சொல்றாங்க. ஒரு பிரசிடென்ட் இன்னொரு நாட்டு பிரசிடென்ட, அதுவும் அப்பாவி சிவிலியன்ஸ அட்டாக் பண்ணி ஒரு 80 பேர்த்த கொன்னு அடுத்த நாட்டு பிரசிடென்ட்டை இப்படி நாடு கடத்துதுங்கிறது ரொம்ப சீப் மூவா நான் பாக்குறேன். தப்பே பண்ணியிருந்தாலும் அது சட்ட ரீதியா தான் நீங்க டீல் பண்ணிருக்கணும். ஒரு பிரசிடென்ட் பிடிக்கிறதுக்காக நாட்டு மக்களை கொல்றதுங்கிறது எந்த விதத்திலயுமே சரி கிடையாது. ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்டா அதுக்கு ட்ரம்ப் கொடுக்கிற பதில், இவங்க நாட்டுல இருந்து போதைப் பொருள் அமெரிக்காக்கு வருது, அதுக்கு காரணம் மாத்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எங்க நாட்டு இளைஞர்கள் இந்த போதைப் பொருளை யூஸ் பண்றாங்க, சோ அதனால நாங்க கைது செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்க நாட்டு இளைஞர்கள் அது யூஸ் பண்றது தப்பு கிடையாது. அது உங்க நாட்டுக்குள்ள எப்படி வருதுங்கிறத கண்டுபிடிக்க மாட்டீங்க. அது யாரு மூலியமா வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க மாட்டோம். ஆனா அடுத்த நாட்டு பிரசிடென்ட் தான் காரணம்னு சொல்லி அவங்க நீங்க கைது பண்ணுவீங்க. அப்படிதானே ட்ரம்ப்? பட் ரியாலிட்டி, ட்ரம்போட மாஸ்டர் மைண்ட் என்னன்னா வேர்ல்டு வார் 3 வர மாதிரி இருக்கு. அப்படி வேர்ல்டு வார் 3 வந்தா ஆயிலோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். அப்போ நம்ம வெனின்சுலா கிட்ட போய் நிக்கணும். அவங்க அந்நேரம் டிமாண்ட் அதிகமா வைப்பாங்க, அதிகமா மணி கேட்பாங்கன்ற ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புகார சொல்லி ஒரு நாட்டு பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரம்ப்பும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வெனின்சுலாவோட பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ணிட்டோம், சோ வெனின்சுலாவை இனிமே நாங்க தான் ரூல் பண்ண போறோம். அதாவது ட்ரம்ப் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற ஒரு பர்சனை தான் நாங்க ரூலிங் பார்ட்டியா வைப்போம் அப்படின்ற மாதிரி ஓபனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு ட்ரம்ப். இதுக்கு வெனின்சுலால இருக்கிற ஆப்போசிஷன் பார்ட்டியா இருக்கிற ஒரு அம்மா, நோபல் பீஸ் பிரைஸ் 2025 வாங்கின மேட்சோடா அப்படிங்கிற ஆப்போசிட் பார்ட்டில இருக்கிற அந்த அம்மா ட்ரம்போட ஆக்ஷனை சப்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ வேர்ல்டு பாலிடிக்ஸ் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இது எல்லாம் எங்க போய் முடியுதுன்னா வேர்ல்டு வார் 3யோட ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும்னு நான் பாக்குறேன்.